Taste the Daily. ஆடி கிருத்திகையை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். உள்ளூர் மட்டுமின்றி மாநிலம் முழுவதும் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்ததால் கூட்டம் அலைமோதியது. காலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். விரதம் இருந்த பக்தர்கள் ரதக்காவடி எடுத்து தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே நெல் கொள்முதல் மற்றும் சேமிப்பு கிடங்கை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். வானதிராயன்பேட்டை பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் மற்றும் சேமிப்பு கிடங்கு கடந்த அதிமுக ஆட்சியில் அமைக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டது. ஆட்சி மாற்றத்திற்கு பின்னர் இந்த நெல் கொள்முதல் நிலையம் குப்பைகள் எரிக்கும் இடமாக செயல்பட்டு தற்போது மூடப்பட்டுள்ளது. எனவே திறனற்ற திமுக அரசு இந்த நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி அருகே பாதி சாலை மட்டும் அமைத்த திறனற்ற திமுக அரசு முழு சாலையை அமைத்ததாக கூறி விளம்பர பலகை வைத்த சம்பவம் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சின்னையாபுரம் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை சர்வீஸ் சாலையை ஒட்டியுள்ள பகுதியில் இருந்த நாளிக்கல்பட்டி சாலை வரை சாலை போடுவதற்காக 9,95,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த பாதி அளவு மட்டும் சாலை போட்டுவிட்டு முழுவதுமாக அமைத்ததாக விளம்பர பலகை வைத்து திமுக அரசு மக்களை ஏமாற்றிவிட்டு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சீனிவாசா கான்ட்ராக்டர் சார்பில் ஒரு போர்டு ஒன்று வச்சிருக்கிறாங்க. அது சீனிவாசா கான்ட்ராக்டர்னு சொல்லி போடலைங்க. அந்த இடத்துல இந்த ரமேஷ் வீடு முதல் நாளிக்கல் பெரிய மெயின் ரோடு வரை ரோடு போட்டதாக சொல்லி ஒரு பெயர் பலகை ஒன்று வச்சிருக்கிறாங்க. இதில் எங்களுக்கு போடாத ரோட்டுக்கு பெயர் பலகை வச்சிருக்கிறது எங்களுக்கு பெரிய அதிர்ச்சியும் ஒரு என்ன நடந்திருக்குதுங்கிறத விசாரணை செய்யணுங்கிறதுனால நீங்கள் இது குறித்து விசாரணை நடத்தி அந்த ரோட்டை போட்டு தரணும் அப்படின்னு சொல்றோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் விநாயகர் சிலைகளுக்கு ஆர்டர் குறைந்துள்ளதால் மண்பாண்ட தொழிலாளர்கள் வேதனை அடைந்துள்ளனர். பர்கூர், பூத்தங்கரை, போச்சம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் விநாயகர் சதுர்த்திக்காக வெளி மாநில சிலைகள் இறக்குமதி மற்றும் ரசாயனத்தால் தயாராகும் சிலைகளின் வரத்து காரணமாக உள்ளூர் சிலைகளுக்கு ஆர்டர்கள் குறைந்துள்ளன. இதனால் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் தொழிலாளர்கள் ரசாயனம் கலந்த சிலைகளை கண்டறிந்து திமுக அரசின் ஏவல் துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். கரூர் மாவட்டம் ஆர்ச்சம்பட்டி பகுதியில் பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்து வழிப்பறியில் ஈடுபட்ட 4 பேர் சிக்கினர். ஆர்ச்சம்பட்டி பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பிரபு என்பவரை வழிமறித்த 4 பேர் கொண்ட கும்பல் பட்டாக்கத்தி போன்ற பயங்கர ஆயுதங்களை காட்டி மிரட்டி சுமார் 2,000 ரூபாய் பணத்தை பறித்து சென்றனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் குற்றச்சம்பவங்கள் அதிகரிப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் பிரதாப ரமாபுரம் பகுதியில் சாலை பணிக்காக ஏரியில் மணல் எடுக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சின்னேரியில் மண் குவாரி அமைக்க முடிவு செய்து ஜேசிபி உதவியுடன் அதிகாரிகள் ஏரியில் மணல் எடுத்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் ஏரியில் மண் எடுப்பதால் நிலத்தடி நீர் பாதித்து தங்களின் வாழ்வாதாரம் அழியும் என்று கூறி நாகை தூத்துக்குடி சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு மணல் மாஃபியாக்களுக்கு துணை போவதாக குற்றம் சாட்டினர்.